ஒரு பீப் சவுண்ட்னால வேர்ல்டு ஆர்டரே சேஞ்ச் ஆன கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு டைமில் ஸ்பேஸ்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும்தான். ஆனால் ஒரு மெட்டல் பால் அந்த இமேஜினேஷனை ரியாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுச்சு. சோவியத் யூனியன் 1957 ஸ்புட்னிக் 1 அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுது. அதை ஃபாலோ பண்ணி அமெரிக்கன்ஸ் 1958 ஜான்வரி 31 அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டான எக்ஸ்ப்ளோரர் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸ்புட்னிக் 1 பெருசாக ஒன்றும் கிடையாது, ஏன் அதில் ஒரு கேமரா கூட இல்லை. ஆனால் அதுலேருந்து பீப் பீப் அப்படின்ற சிக்னல் மட்டும்தான் பூமியில் இருக்க ஸ்டேஷனுக்கு ரிசீவ் ஆச்சு. அந்த சவுண்ட்னால தான் வேர்ல்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுச்சு, யார் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபியூச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸ்கூல் எஜுகேஷன் சேஞ்ச் ஆச்சு, சயின்ஸுக்கான ஃபண்டிங் ரொம்ப அதிகமாச்சு. கோல்டு வாருக்கு அப்புறம் ஸ்பேஸுக்கான ரிசர்ச் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உலக நாடுகள் முன்னேற்றி கொண்டு போனாங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் ரேஸ் வேர்ல்டு ஆர்டரே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிருச்சு. ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு இதை தான் சொல்லுது, சம்டைம்ஸ் சவுண்ட் ரொம்ப ஸ்மாலாக இருக்கலாம், ஆனால் அது கிரியேட் பண்ணுற இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும்.